பள்ளி நிதியை கையாடல் செய்ததாக தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். எந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மீது இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது? அவர் மீது இருக்கக்கூடிய மற்ற குற்றச்சாட்டுகள் என்னென்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான அரசு மேல்நிலைப் பள்ளிதான் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் சக்திவேல். இவர் மீதுதான் இந்த பள்ளி நிதியை தங்களது சொந்த கணக்குகளுக்கு மனைவியுடைய வங்கி கணக்கிற்கு மாற்றியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பள்ளியில் பணிபுரியக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர் முதல் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் 62 ஆசிரியர்கள் இவர் மீது அந்த புகார்களை பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பினர். இதைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை ஒரு சிறப்பு குழுவை அனுப்பி பள்ளியுடைய வரவு செலவு கணக்கு விவரங்களை அண்மையில் ஆய்வு செய்தது. அதனுடைய அறிக்கையும் பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டது. அதில் இவர் பல்வேறு வகைகளில் மாணவர்களிடம் முறைகேடாக கட்டணங்களை வசூலித்தது, பள்ளி பெயரில் வங்கி கணக்குகளில் இருந்த பல லட்சம் ரூபாயை முறைகேடாக தனது பெயரிலும் அதே போன்று அவருடைய மனைவி பெயரிலும் மாற்றப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டதன் அடிப்படையில் தற்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை வழங்கியிருக்கிறது. இவர் ஏற்கனவே புதுக்கோட்டையில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த போதும் இதே குற்றச்சாட்டு காரணமாக அவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னைக்கு மாற்றல் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சென்னையிலுடைய பள்ளியிலும் இதே போன்ற ஒரு கைவரிசையை அவர் காட்டியிருப்பது பள்ளிக்கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி நிதியை ஆசிரியர்கள் எந்த வகையிலும் கையாடல் செய்யக்கூடாது, முறைகேடு செய்யக்கூடாது, மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு உள்ளான தலைமை ஆசிரியர் சக்திவேல் சென்னையை விட்டு எங்கும் வெளியே செல்லக்கூடாது, துறையுடைய அனுமதி இல்லாமல் வெளியில் செல்லக்கூடாது என்றும் அந்த சஸ்பெண்ட் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.